ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ராகி களி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டேன். ராகி மாவு இன்றைக்கி தான் அரைச்சிட்டு வந்தோம். அதனால் சரி ராகி வச்சு கொடுத்துர்லாம் சொல்லிட்டு பாப்பாவுக்கும் நான் இப்படி தான் திடீர்னு அர்ஜென்ட்டுனா வச்சு கொடுப்பேன். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன், இந்த பெரிய குக்கரில். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸும் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸும் நான் எடுக்க போகிறேன். தண்ணி சூடு பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த பாத்திரத்தில் இதில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு டம்ளரும் எடுத்தேன்னா கம்மி தான் ஆள், அதனால் இன்னொரு டம்ளர்லேயும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் சின்ன டம்ளரு. அந்த டம்ளர்லேயும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம கேக்குக்கு எப்படி மாவு போட்டு ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி அப்படி அளவு வச்சுக்கோங்க. இப்போ பெரிய கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். சுடு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்து சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விடலாம். அந்த மாவை கட்டி ஆகும் இல்லையா, அந்த கட்டி இல்லாமல் லைட்டாக கிண்டி உடச்சி விட்றலாம். நான் சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸ் ஊற்றிட்டேன். பெரிய கிளாஸுக்கு அதே மாதிரி 3 கிளாஸ் ஊற்றிடுங்க. கை கொஞ்சம் சுடுது, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நான் கடைசியாக ஊற்றிக்கலாம். கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக ஊற்றிக்கிட்டேன். 3 கிளாஸ் ஊற்றுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். அந்த நம்ம ரொம்ப நேரம் கிண்டெல்லாம் தேவை கிடையாது. அதே ராகி களி மாதிரியே தான் இருக்கும். எண்ணெயும் தேவை கிடையாது. குழந்தைக்கு டக்குன்னு இது ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் போதும், குழந்தை விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நான் 3 கிளாஸ் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால உப்பு போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் உப்பு போடுறேன். உப்பு இதுக்கு தேவைப்படுற அளவு உப்பு போட்டுட்டு கட்டி இல்லாமல் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். கேக் செய்கிறதுக்காக அம்மா பெரிய விஸ்க் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ கேக் செய்கிறது இல்லையா, பாப்பா பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்கிறனால டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு அப்புறம் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கிண்டும் போது லைட்டாக கட்டியானால் போதும், ரொம்பலாம் கட்டியாக வேண்டாம். லைட்டாக கட்டியான பிறகு நம்ம குக்கரில் தூக்கி வச்சுக்கலாம். இந்த பெரிய விஸ்க்குனால அந்த விஸ்க்குள்ளே ஃபுல்லாக சிக்கிக்கிச்சு. நான் அது ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நான் இதை நல்லாவே கிண்டிக்கிட்டேன். பாருங்கள், கடைசியில் இந்த விஸ்கில் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் இது எல்லாருக்குமே பண்ணேன், பாப்பாவுக்கு மட்டும் பண்ணலை. எங்கள் எல்லாருக்குமே ஒரு நேரத்துக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா கருவாடு குழம்பு இருந்துச்சு. நாங்கள் இதுலேயும் பாப்பாவுக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அது குழந்தைங்களுக்கும் இப்படி கொடுக்கலாம். அதனால தான் பாப்பா ஃபுட் வீடியோலேயே இது போட்டுடலாமேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதுலேயே உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் உப்பு எதுவும் போட தேவையில்லை. கரைச்சி குடிக்கிறதுனா கூட இப்படியே நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிட்டேன். இதை லைட்டாக தட்ட உள்ளே இறங்கிருச்சு. நான் நல்லா லைட்டாக கிண்டி விட்டு தண்ணி மாதிரி கிண்டி விட்டேன். கடைசியில் இந்த விஸ்க்கு காட்டுறேன் பாருங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி நான் ஒரு தடவை நான் வெயிட் லாஸ்க்கு இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் நான் அப்போ வீடியோ எடுக்கலை, எப்படி செஞ்சேங்கிற வீடியோ எடுக்கலை. அதனால தான் சரி இந்த தடவை வீடியோ எடுத்து போட்டுடலாம். நானும் இதை தான் சாப்பிட்றேன், பாப்பாவுக்கு இது தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ராகி பற்றி போடுற வீடியோ எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க. சரி, ராகி களி இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, அதையும் சொல்லலாம். ராகி கூழ் கிண்டி கொடுத்துருக்கோம், ராகி ஏத்தைக்காய் மிக்ஸோடு கொடுத்துருக்கோம். சரி, இப்படி கொடுத்து நீங்கள் யாரும் பார்த்தது இல்லைல்ல, அதனால சரி இப்படி கொடுக்கலாம். ஈஸியான மெத்தடுன்னு குக்கரில் செய்கிறாங்க. திடீர்னு இப்போல்லாம் அர்ஜென்ட்டுனா பாப்பாவுக்கு டக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்து இந்த பவுடர் போட்டுட்டு அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கரைச்சிட்டு 2 விசில் விட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்றேன். ஒரு நேரம் ராகி கொடுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. யூரின் போகிறது எல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்காகவே குழந்தைக்கு ராகி நீங்கள் எப்பயுமே கொடுக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரி கட்டியெல்லாம் நம்ம லைட்டாக எடுத்து விட நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். இவ்வளோதான், ராகி களி ரெடி ஆயிரும். நம்ம இப்போ குக்கரில் கொஞ்சம் சுடு தண்ணி லைட்டாக வச்சு ஊற்றிட்டு வெயிட் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி வச்சிடலாம். எதுக்குன்னா இதில் 2 விசில் வரணும். அப்படியே நம்ம வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அதனால இந்த இது மேலே ஸ்டாண்டு மேலே நம்ம இதை வச்சிடலாம். நான் ஏற்கனவே சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். அதை ஊற்றிட்டு இந்த ஸ்டாண்டு மேலே எடுத்து நம்ம கூழ் கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை நம்ம இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சுட்டு இதில்
ஏதோ தூசி இருந்திருக்கு போல், அதுதான் தண்ணியில் அப்படி வந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இது மூடி போட்டு தான் வைக்க போகிறோம். இது அப்படியே எடுத்து நம்ம கூழ் கிண்டின பாத்திரத்தை எடுத்து நம்ம தூக்கி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம விசில் வந்து 2 விசில் விட்டால் போதும். சிம்மில் வைங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 2 விசில் வந்தாவே போதும். அதுக்கு மேலே விசில் விடாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி மாதிரி கிண்டி வச்சது அப்படியே இருக்குது. இந்தளவு இருக்கணும். நான் ஒருக்கா ஸ்பூனில் கூட கிண்டி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்காவது நமக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இன்னும் தண்ணி ஆக்குனீங்கன்னா இன்னும் சிரமமாயிரும். அதே மாதிரி நமக்கு இந்த உருண்டை பிடிச்சி அப்படி வேணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி ஆற வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். நான் சூடாகவே உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிச்சிருவேன். அதனால அவ்வளோ உருண்டையாக தெரியாது. ஆனால் நல்லாயிருக்கும். ராகி கூழ், ராகி களி மாதிரி சூப்பராக இருக்கும். பாப்பா ஒரு துளி கூட மிச்சம் வைக்கலைங்க, அதனால தான் சொல்கிறேன். நாங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டோம். மூடி போடாமல் இதை வச்சிங்கன்னா இதில் விசில் கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே ஏறிடும். இந்த களிக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதனால தான் உள்ளே மூடி போட்டு வைக்கிறது. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக வச்சுட்டேன். கரெக்டாக 2 விசில் விட்டுட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்து எடுங்க, ஏன்னா சுற்றியும் நமக்கு கை சுடும். இந்த இதை நீங்கள் தட்டு திறந்து பார்க்கும்போது தட்டு மேலே கீழே தண்ணி இருந்துச்சுன்னா மெதுவாக திறங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு கரண்டி எடுத்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. களி மாதிரி இருக்குது. இது இன்னும் ஆறும்போது இன்னும் சூப்பராக கட்டியாக இருக்கும். நான் இப்போ ஒரு கரண்டி எடுக்கிறேன் பாருங்கள். கூழுன்னா தண்ணி மாதிரி இருக்கும். தண்ணி மாதிரி இல்லாமல் கட்டியாக இருக்கா. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு கருவாடு குழம்புல கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டா. நான் வந்து தேங்காய் சட்னியில் தான் நிறைய கொடுத்தேன். பேருக்கு கருவாடு குழம்புல கொஞ்சோண்டு கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் சேர்க்காத குழந்தைங்க இருப்பாங்க. அதனால நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.